வெல்கம் டு சுந்தரி பாட்டி சமையல். இன்றைக்கி சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ சேனக்கிழங்கு இருக்கும். இது எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு, இது இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நான் செய்யக்கூடாது. ஒரு 2-3 நாள் பழசு போட்டிருக்கணும். கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு தான் செய்யணும். இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். நல்லா சாஃப்ட் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை போட்டுக்கலாம். நல்லா செவக்க வேணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாகவும் எடுத்துடலாம். இப்போ இந்த சேனக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், ஒரு 4 வெள்ளைப்பூடு பல், 1 ஸ்பூன் கசகசா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா சேனக்கிழங்கும் வறுத்து எடுத்துட்டு நீ அடுத்து பார்க்கலாம். இந்த சேனக்கிழங்கு வறுத்த எண்ணெயிலேயே இதை தாளித்து விட்டுடலாம். இந்த காஞ்ச எண்ணெயிலேயே ஒரு பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரிஞ்சிருச்சு. ஒரு 5 வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நெருந்தாக இருக்கணும், ரொம்ப நைஸாலாம் இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த சின்ன ஸ்பூனில் கோபுரமாக 1 ஸ்பூன் சோம்புத்தூள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு வறுத்துருக்கோம். இந்த மசாலுக்கு தேவையான உப்பு வச்சு சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த வறுத்த இந்த சேனக்கிழங்கு இதில் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் இதெல்லாம் மட்டன் ஸ்ப்ரேயில் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.